ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 459வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள், ஆத்ம சப்த விசாரம், நம்மை நாம் அறிவோங்கிறது பொது தலைப்பு. தேவாத்ம சம்பந்தம், ஒரு தேவதைக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றுத்துக்கூடையும் பார்த்தோம். உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம், புத்திக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி தேவதைன்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லையா, தேவதைன்னா என்ன அப்படின்னா, தேவதை என்கிற அந்த சொல்லுக்குள்ள குறிப்பாக நான் இந்த சமய கடவுள்கள், நிரும சமய கடவுள்கள், அதாவது சைவம் வைணவம் சாக்தம், அது எதுவுமே சேர்க்கலணும். அதுக்குள்ளே யாரும் போயிட வேண்டாம். தேவதைங்கிறதுக்குள்ள சமயத்தின் பிரதான கடவுள்கள், இப்போ சைவத்தில் சிவம், வைஷ்ணவத்தில் விஷ்ணு, கௌமாரத்தில் முருகன், அந்த மாதிரி எந்த தேவதையும் நான் தேவதைன்னு என்ன சொல்லலை, இந்த சப்தத்தினால நான் சொல்லலை. அதை முதல்ல இந்த சினிமாவிலாம் சொல்லுவாள், இதில் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு. நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி தேவதைன்னு சொன்னோம் உடனே நீங்கள் சிவம் விஷ்ணுன்னு எடுத்துக்கப்படாதுன்னு சொல்லிட்டேன் நான் முதல்லையே. அப்போ தேவதைனா என்ன, அடுத்து நீங்கள் இந்த சொல்லுக்கு எந்த வரையறையை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ அன்னம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா தண்ணியும் பாலையும் பிரித்து எடுத்துக்குமா. தண்ணியை கலந்து வச்சா கூட பாலை குடிச்சிட்டு தண்ணியை வச்சுருமா, அதுக்கு அந்த பண்பு இருக்குது. அப்படி தானே? நாய் இருக்குது, அது என்னமோ அரசாங்கத்துலலாம் அதை பயன்படுத்துகிறா. அந்த மோப்பம் பிடிக்கிறது, அதை எப்படி, அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ தெரியாது, அது ஏதோ ஒரு மோப்பம் பிடிச்சி அதுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு சிறப்பு பண்பு என்ன இருக்குது. அந்த மாதிரி தேவதை அப்படிங்கிற சொல் இருக்கோ இல்லையோ, அந்த சொல்ல தெய்வம் உணாவே அப்படின்னு தமிழில் தொல்காப்பியத்தில் அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். தெய்வம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு அந்த சொல்லு பயன்படுத்தியிருக்கான். அப்படி தானே? இலக்கணத்தை பேசுகிறோம், சமய நூல் இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். சமய நூலில் ஒரு சாமியை பற்றி வியாக்கியானம் பண்ணுறது, அது இலக்கணத்தின் தொடர்பான மொழியை எவ்வாறு பேச வேண்டும், சொல்லது பொருளது என்று வரையறுக்கக்கூடிய நூலில் தெய்வம் உணாவேங்கிற வார்த்தையை போடுறதுனால, அப்போ தேவ சப்தம்ங்கிறது ஏற்கனவே வழக்கத்தில் என்ன இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பொருள் வச்சுட்ருக்கோம் நம்ம அப்படின்னு சொன்னால், யாரை தெய்வமாக கும்பிட்டுருக்க முடியும் அப்படின்னு யோசித்தா, முதல் வழிபாடு தென்புலத்தார் இறந்தவர்களை கடவுளாக வணங்கி இருக்கக்கூடும். ஒரு அனுமானம் தான், தட்டலாம் வேகமாக. ஏன்னா நீங்கள் எந்த கான்ஷியஸில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, லைட்டு வேறு பளிச்சுன்னு அடிக்கிறது. சொல்லலாம், அதை தான் சொல்கிறேன். அது தென்புலத்தார் அப்படிங்கிறதுல என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, இவ்வுலகம் விட்டு நீங்கியவன், அவ்வளோதான். அது ஒன்றையும் உடம்பை விட்டவன்னு தெரியுது. அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே போகலை. சரி, அப்படி இருக்கிற வாழ்க்கை என்ன பண்பு இருக்குது? அப்படி தென்புலத்தார்கிட்ட அந்த இறந்தவன் உடலை நீக்கி எந்த ஒரு தேவதா சக்தியானது தன்னை மானுடனுக்கு உணர்த்த வல்லதோ, பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு என்னது பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அதுதான் தேவதை. பிரத்யக்ஷ பிரமாணம் இருந்தால் தான் தேவதை. அனுமான பிரமாணத்தினால சொல்கிறத இந்த இடத்துல தேவதா சம்பந்தங்கிற இடத்துல நம்ம பார்க்கல. ஏன்னா அதே சொல்லு வேறு இடத்துல இருக்குது. பிரத்யக்ஷ பிரமாணத்தில் காமிக்கணும். என்னுடைய
கந்த ஒன்று அது என்னுடைய ருசிக்கு வரணும், வாசனைக்கு வரணும். ரச என்னுடைய நாக்கு ருசிக்கு வரணும். ரூபம் எனக்கு தெரிஞ்ச கட்டம் வட்டம் ஒளி இருட்டு அந்த மாதிரி வடிவத்தில் தெரியணும். கந்த ரச ரூப ஸ்பரிஷ நான் அதை தொட்டு என்ன பார்க்கணும். சப்த இல்லைன்னா அதோட குரலை நான் கேட்கணும். இப்படி இல்லை மனதுக்கு அந்த ஃபீல் என்ன புரியணும். இல்லைன்னா என்னுடைய புத்திக்கு அது என்ன வரணும், புலப்படணும். அப்படி மெய் வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி இந்த ஏழிற்கும் புலப்படுகின்ற ஒன்றைத்தான் நான் தேவதை என்று சொல்கிறேன். இப்போ இந்த தேவதை என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன வல்லமை இருக்குது அப்படின்னு சொன்னால், மனிதனை விட என்ன சிறப்பு இருக்குது அதுக்கு அப்படின்னா, அதுக்கு எதிர்காலம் தெரியுது. தேவதையினுடைய தனி சிறப்பு என்ன, எதிர்காலம் தெரியுது. ஏன்னா அது இப்போ நமக்கு நிகழ்காலம் தெரியும், கடந்த காலம் தெரியும். எதிர்காலம் என்ன ஏதுங்கிறத யாருமே நிர்ணயம் பண்ண முடியாது. மகாபாரதம் வியாசர மாதிரிலாம் எழுத முடியாது. செவி வழி செய்தி அது ஒரு கதையாக பரவி வரதெல்லாம் யோசிக்கவே முடியல. ஒரு தடவை தர்மர் தானம் பண்ணுறதுக்கு கையில் எண்ணெயோடு இருந்தாராம். பீமம் பக்கத்தில் நின்னானாம். கையில் எண்ணெயாக இருக்குப்பா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, நான் குளிச்சுடுவேன், நான் உனக்கு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன தப்பு? அவன் குளிச்சுட்டு எண்ணெயோடு நிற்கிறான், எண்ணெய் தேய்ச்சி நிற்கிறான், ஸ்நானம் பண்ணியிருக்கான் பொழுது. அந்த எண்ணெய் பாத்திரத்தோடு நிற்கிறவனை பார்த்து யாரோ ஒருத்தன் தானத்துக்கு வந்துட்டான். அப்போ அவங்ககிட்ட சொல்கிறார், ஒரு 10 நிமிஷம் இரு, குளிச்சுட்டு எண்ணெயோடு தானம் பண்ணக்கூடாது, குளிச்சுட்டு பண்ணுறேன்னா தப்பே இல்லை. பீமன் பக்கத்தில் இருந்தால் அவன் முரசை எடுத்து அடித்தானான் வேகமாக. என்ன அடித்தானா, எங்கள் அண்ணா காலத்தை ஜெயிச்சுட்டாருணும். என்னென்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு, அடுத்த நிமிடம் நாம் உயிரோடு இருப்போம் என்பது அவருக்கு தெரிகிறது. மீண்டும் அவன் வருவான் என்பது அவருக்கு புரிகிறது. அதனால் நான் இந்த முரசையை அடித்தேன்னு சொன்னான். அப்போ அடுத்த நொடி என்ன நிகழும் என்பது யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் அவர் வருத்தப்படுறார், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஏன்னா எதிர்காலம் நமக்கு தெரியாது, அதனால் உடனே கொடுத்துடணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறான். அந்த கதையின் மூலமாக நமக்கு சொல்ல வர்றது என்னென்னா, எதிர்காலம் யாருக்குமே அடுத்த வினாடி என்ன நடக்குங்கிறது எந்த உறுதியும் கிடையாது. அனித்யானி சரீராணி விபவோ நைவ சாஸ்வதம் நித்தியம் சந்நிகிதோ மிருத்யு கர்த்தவியம் மம சங்கிரஹா. இந்த சரீரம் இன்னைக்கா நேத்திக்கான்லாம் தெரியாது. இன்றைக்கி தப்பிச்சிட்டோம், நேத்திக்கு தப்பிச்சிட்டோம், அதனால் நம்ம இருந்தோன்னு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி தப்பிச்சிட்டோம், இந்த பொழுது கழிஞ்சிருக்கு, நாளைக்கு தப்பிச்சிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும். அப்படியே தப்பிச்சுட்டாலும் 99வது வயசுக்கு அப்புறம் எந்த கேரண்டியும் யாரும் சொல்ல முடியாதோ இல்லையோ. அதனால் எப்படியா இருந்தாலும் கொண்டுடும், எப்படியா இருந்தாலும் காலம் நம்மளை என்ன பண்ணிடும், நித்தியம் சந்நிகிதோ மிருத்யு. தமிழில் ரொம்ப அழகாக சொல்லுவான், அழுதாலும் போகான் தொழுதாலும் போகான். இந்த யமா இருக்கானே, உப்பாரிச்சு அழுதாலும் என்ன பண்ண மாட்டானா, போக மாட்டானா. தொழுதா நீ ரொம்ப பெரிய மனுஷன் அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் எப்படி அவன் வேலையை அவன் பார்த்துருவான். பரமசிவனாக இருந்தாலும் நீ வரப்படி வாப்பான்னு அங்கேயும் சேர்த்து பாசத்தை வீசிடுவான். அப்புறம் பின்னாடி வேலை அப்புறம். ஆக மொத்தம் இந்த காலத்துக்கு அனைத்தும் கட்டுப்பட்ட வஸ்து, அதில் எதிர்காலம் இயல்பாக தெரிந்தது எதுவே அதுவே தேவதை. அதுக்காக தான் மனிதன் அதை நாடி இருக்கிறான். எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்லுவேன். இந்த வழி இப்படி இருக்கும், இது இதனுடைய முடிவு அப்படிங்கிறத அவன் ரொம்ப தெளிவாக சொல்லுவான். அந்த ஒன்றை அறிந்த 7ஆம் அறிவு, 6 அறிவு வரைக்கும் நமக்கு இருக்குது, தேவதைக்கு 7 அறிவு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. எப்படி ஓரறிவு ஈரறிவு அப்படின்னு பிரித்தாரோ 6 அறிவு வரைக்கும் பிரிச்சுட்டார். தொல்காப்பியத்தில் சொல்லிவிட்டார் அந்த அறிவு. ஆனால் 7ஆம் அறிவு அப்படிங்கிறத நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். ஒரு படம் சொன்ன மாதிரி இருக்குது எனக்கு. என்ன, அதில் தான் 7ஆம் அறிவுன்னு சொல்லுவாள். அந்த 7ஆம் அறிவு அப்படிங்கிறது ஒன்று இயல்பாக இருக்குது, அது தேவதைக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த 7 அறிவும் இருந்த பண்பு உடைய எதுவோ அது என்னது, தேவதை. இப்போ அந்த தேவதைக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம், நமக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாருக்கும் ஆன்மா இருக்கு, அந்த தேவதைக்கும் ஆத்மா இருக்கு. எந்த தேவதைக்கும்? அப்போ அந்த தேவதையோட மாத்திரம் இன்னைக்கு ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன்? அதுவும் நம்மளை மாதிரி ஒரு நாய், பன்றி, பூனை, மனிதன் அப்படின்னு சொல்கிற மாதிரி
கல்லாய் மனிதராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்து தேவனாய்னு ஒரு வார்த்தையை மாணிக்க வாசகர் பயன்படுத்துகிறார். தேவனாய் பிறந்து இளைத்தேன்னு சொல்கிறார். அப்போ அவர் தேவராகவும் என்ன இருந்திருக்கார்? அப்போ தேவதைங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அப்போ அந்த தேவதை என்ன அப்படின்னா, இன்றைக்கி கம்ப்யூட்டர் நமக்கு எந்த அளவுக்கு சௌக்கியமாக இருக்கோ அதே மாதிரி அந்த தேவதை உபாசனை நமக்கு காலத்தை குறுக்கி கொடுக்கும், எதிர்காலம் கொடுக்கும். ரொம்ப காலம் கஷ்டப்படுற விஷயத்த ஒரே நொடியில் என்ன பண்ணும், அதை செஞ்சு கொடுக்கும். அந்த காலத்தை குறிக்க உடனடியாக செய்யக்கூடிய பண்பு அதுக்கு என்ன இருக்கு? அந்த ஆற்றல் இருக்குது, அந்த தேவதைக்கு இருக்குது. அதனால் மனிதன் என்ன நினைக்கிறான், தான் கஷ்டப்பட்டு உழைச்சி முயற்சி பண்ணி வரத ஒரு தேவதையினுடைய சாநித்தியத்தினால என்ன பண்ணிடலாம், உடனே அடைஞ்சிடலான். நான் ஒரு செவி வழி செய்தி சொல்கிறேன், அது நீங்கள் நம்புறீங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்பி தான் ஆகணும், அப்புறம் நமக்கு அர்த்தம் இல்லாத போய்டும். என்னென்னா, ஒரு தேவதை, அந்த தேவதையோட பேரை சொல்ல நான் விரும்பலை, ஒரு ஆள் எனக்கு காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு போட்டு அரிச்சிக்கிட்டே இருந்தான். என்னது, காசு கொடு காசு கொடுன்னு. உடனே அந்த தேவதை சொல்லிட்டு, அதுக்கு எதிர்காலம் தெரியும், இதை எந்த நோக்கத்திலையும் சொல்லலை, நான் தேவதையை புரிய வைப்பதற்காக மட்டுமே சொல்லுகிறேன். உங்கள் அனைவரின் பாதாரவந்தங்களை மீண்டும் மீண்டும் 100 தடவை கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா சமய பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். கேட்டுக்கிட்டே இருந்தான். அந்த தேவதை சொல்லிட்டு, உனக்கு இந்த பிறவியில் செல்வம் என்னது கிடையாது, அதனால் கொடுக்க முடியாதுடா. அதிகாரப்பட்டது சொன்ன மாதிரி, என்னடா காசு கொடுத்தேன்னா நான் சுடுகாட்டில் இருக்கேன், என்னை போய் காசுக்கு அடுத்த பிறவியில் தரண்டான்னா அது மாதிரி உணர்த்தினான். அந்த மாதிரி இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பிறவியில் கொடுக்க முடியாதுன்னா அவர் கொஞ்சம் ப்ரில்லியன்ட். அவர் அடுத்த பிறவினா என்ன, ரெண்டாவது கேள்வி கேட்கலாம். தேவதை எப்படி மடக்கிறான் பாருங்கள். அடுத்த பிறவினா சந்நியாசம் அடுத்த பிறவி, ஞானம் அடுத்த பிறவி அப்படின்னு சொன்னார் அவர். அடுத்த பிறவி, ரெண்டாவது பிறவினா, ஒரு மனுஷன் சன்னியாசி ஆகிட்டான்னு வச்சுங்களேன், அவன் ரெண்டாவது பிறவியை எடுக்கிறான். அவனுக்கு கிரகமே ஒன்றும் பண்ணாது, கிரகமே அவனை ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி சன்னியாசத்துக்கு ஒரு வலு சொல்கிறான். இது ஒரு செவிவழி செய்தி. இது நான் தேவதையை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், வேறு எதையும் நான் இதில் வேறு எந்த நோக்கத்தையும் இதை சொல்லலை, திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு. அது என்ன பண்ணார், இந்த நொடியிலேருந்து நான் சன்னியாசம் எடுக்கிறேன்னார். எந்த நொடியிலேருந்து? இந்த நொடியிலேருந்து. அந்த தேவதை அப்படியே பொன்மழையை பொழிஞ்சுது. நல்லா கவனிச்சுங்க, என்னது, பொன்மழையை பொழிஞ்சுது. பொழிஞ்சோன்னா அதை போய் தொட போனார். நீ சன்னியாசி, தங்கத்தை தொடக்கூடாது. வேகமாக தட்டலாமே, புரியல என்ன சொல்கிறேன்னு. நீ சன்னியாசி, தங்கத்தை தொடக்கூடாதுன்னு. அவர் ஒரு ராஜாவை கூப்பிட்டு, ஒரு சாதாரண ஆள், அந்த பக்கத்தில் வறுமையாக இருந்தவனை கூப்பிட்டு, இந்த செல்வத்தை வச்சுக்கோ, மன்னனாக இரு, இந்த பகுதி ஆள், நம்மளுடைய அறத்தை வளர் அப்படின்னு சொன்னார். அந்த விஷயந்தான் இன்றைக்கி கர்நாடகாவில் மடத்தில் இருக்கக்கூடிய சாமி. தேவதை கொடுத்த செல்வம் அது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தேவதைக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது, அது நம்ம கூட பேசும், நாமளும் அது கூட பேசுவோம். அப்போ அது என்னென்னா, அந்த சாமர்த்தியம் இருக்குது அதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போது நம்ம எதையுமே சாதாரணமாக நினச்சிட முடியாது. எல்லா தேவதைக்கும் அந்த பண்பு இருக்குது. இப்போ ஞானசம்பந்தர் பாடினார் அப்படின்னு சொன்னால் பரமசிவனே கொடுக்குறாருங்கிறது வேறு விஷயம். பூதம் காசை வச்சுட்டு போகும் அந்த விஷயத்தில். அதுக்கு உண்டான பரிவாரம், ஆடல் ஒழியீர் அப்படின்னா பக்கத்தில் அந்த தேவதையோடு வருவார். அந்த தேவதை அவரை சுற்றி வரும். அது ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பரிவாரம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது அந்த தேவதை ஒரு மனிதனுக்கு காலத்தையும் குறுக்கி கொடுக்கும், உடனே கொடுக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சு நம்மளுடைய சிக்கலை அதுக்கு தீர்க்க முடியும். நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த விஷயம் நடக்கவே இல்லை, சரியாக முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்கிறது, எப்படி போனாலும் அதுக்கு தெளிவு வரமாட்டேங்கிறது. அப்படின்னா இந்த பிறவியில் இதை பண்ணியிருக்கடா, அதனால் உனக்கு நடக்கலைன்னு அந்த கர்ம சூச்சகம் அதுக்கு என்ன தெரியும்,
தெரியும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதை செய்யுங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு அது என்ன சொல்லும். அப்படிப்பட்ட ஆற்றலை உடைய 7ஆம் அறிவு பெற்ற அனைத்தும் தேவதை. அந்த தேவதையை தான் நம்ம குலதேவதைன்னு கும்பிடுறோம். இந்த தேவதையை தான் நம்ம என்ன பண்ணுறோம், குலதெய்வத்தை அப்படின்னு கும்பிடுறோம். அது என்ன பண்ணுதுன்னா மனிதனோட நேரடியாக டைப் வச்சு பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு வந்துடும். இந்த குலதெய்வத்துக்கு மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுங்கோ, அனுமான பிரமாணம் கிடையாது. குலதெய்வத்துக்கு மாத்திரம் ஞானசம்பந்தருக்கு பிரத்யக்ஷ பிரமாணம், நமக்கெல்லாம் அனுமான பிரமாணம் தான். தோடுடைய செவியன்னா பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு, நம்மெல்லாம் அனுமான பிரமாணத்தில் இருக்கோம். அவருக்கு உண்டியும் பிரத்யக்ஷம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் குலதெய்வம் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே பிரத்யக்ஷம். சரீரம் எடுத்த அனைவருக்கும் பிரத்யக்ஷம் குலதெய்வம். அப்போ எப்படி அதை நான் குலதெய்வத்தை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா தேவதை எப்படி, அதனால தான் எல்லார் வீட்லேயும் தமிழர்கள் அனைவரும் இந்த பக்கத்து பாங்கில். காளிதாசன் சொல்கிறான், லோகத்தையே ஆள்றவ பார்வதி, அவளுக்கு கல்யாணம் நடக்க போகிறது. அவன் அம்மா பேர் மேனா, இந்த வளர்ப்பு தாயவர், இமவானுடைய மனைவி. அப்போ அந்த கல்யாணத்தை அவன் வர்ணிச்சுன்னு வரான். அப்போ ஸ்நானம் பண்ணுறா, அந்த மங்கள ஸ்நானம்னு சொல்லுவாள். அந்த மங்கள ஸ்நானம் பண்ணி போய் குலதெய்வத்தை கும்பிட்டுவாங்க. பார்வதி அவளே கடவுளே, அவளை என்ன சொல்கிறான், குலதெய்வத்தை கும்பிட்டு வான்னு சொல்லி அழிச்சுன்னு போய் குலதெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ண வைக்கிறா. இதை காளிதாசன் எழுதுறான். அப்போ ஒரு குலத்தை காக்க வந்தது குலதெய்வம். அந்த தேவதை தான் நமக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்குது. அப்படி அது காக்கலைன்னா என்னவாகும் அப்படின்னு கேட்டால் நம்மளால் ஆத்ம சிந்தனைக்கே போக முடியாது. புரியுறதா? நான் உங்களுக்கு சரீர பிரச்சனையாக பெரும் பிரச்சனையாக ஆயிடுத்தேன்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியா இல்லை, அவனுக்கு வயிற்றால போகிறதுனா அவன் எப்படி கோயிலுக்கு போவான்? வயிற்ற கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். எவ்வளோ பெரிய தத்துவமாக இருந்தாலும் உடஞ்சி விழுந்துடும். வியாதி வந்ததுன்னா எந்த ஒரு விஷயமும் என்ன செல்லுபடி ஆகாது. சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம்னு சொல்கிறார் பிரம்மா. ஆயுர்வேதத்தை ஆரம்பித்து வச்சவர் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சரீரம் ரொம்ப இழுக்குன்னு நினச்சின்னு இதை விட்டுறாதீங்க. ஆத்தியம் கலு தர்ம சாதனம், நீ பண்ணுற அனைத்து தர்மத்துக்கும் இதான் மூலம். இதை காப்பாற்றலைன்னா எதையும் உன்னால் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றிக்க முடியாது. அதனால் நீ முதல்ல ஆரோக்கியமாக இரு. அந்த ஆரோக்கியத்தை வாரி வழங்குகிற தேவதை குலதேவதை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாரிசுன்னு ஒன்று உருவானாதானே அடுத்தது நீங்கள் அவளுக்கும் சன்னியாசம் கொடுக்கலாம். நீங்கள் யாராக வேணா இருக்கட்டும், நான் வேறு எந்த நோக்கத்துலையும் பேசலை. இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல, நான் அந்த விஷயம். அதனால் துறவை பற்றி யோசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் அத்தனை பேர் பாதார விந்தங்களையும் கேட்டுக்கிறேன். திருப்பி இந்த சப்த வியாக்கியானம் தான் நான் பண்ணுறேன், வேறு எந்த நோக்கமும் அதில் இல்லை. ஒரு குழந்தை உருவாகணும்னா இல்லைன்னா என்ன வேணும், அந்த குழந்தையை தரக்கூடியது குலதெய்வம். அதனால தான் தொட்டில் கட்டணும். ஒரு குழந்தை பிறந்துட்டா தொட்டில கட்டின்னு குலதெய்வத்துக்கு. என் வம்சத்தில் ஒரு தலைக்கட்டு சேர்ந்துருக்கு அப்படின்னா அது அந்த சரீரத்தை பாதுகாக்கும். முதல்ல ஒரு நார்மல் ஸ்டேட்டஸ் நம்ம அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அதுக்கப்புறம் ஆத்ம விசாரம்னு ஒன்று என்ன பண்ண முடியும். தலைவலி உள்ளவங்க ஆத்ம விசாரம் எப்படி பண்ணுவான்? பண்ண முடியாது. ஒரு நார்மல் ஒரு நிலை, ஒரு ஆரோக்கியமான மனிதனின் நிலை இருந்தால் மட்டுமே தேவதா விசாரம் ஆத்ம விசாரம்லாம் பண்ண முடியும். அதுக்கு மேற்கொண்டு போக முடியும், தன்னை தானே வளர்த்துக்க முடியும். அதுலேயே பிரச்சனை இருக்கும்போது வராது. புத்தி வியாதி வந்தால் வியாதியில் தான் புத்தி கான்சன்ட்ரேஷன் போகும். பல்லுவலி வந்தவனுக்கு ஸ்வீட் சாப்பிட்றவங்கலாம் எமகாதகனாக தோணுவான். சுகர் வியாதி வந்தவனுக்கு அவன் பாவியாக தோணுவான். ஏன்னா அவன் மாட்டுக்கு ஏதாவது வச்சுன்னு முன்னாடி சாப்பிடுவான். அது யோசிச்சு பாருங்க, நான் தப்பாக சொல்லலை, அப்படி தானே? ஐயோ என்ன அருமையாக சாப்பிட்றான் பாரு, வயிற்று வலிக்காரனுக்கு பிரமாதமாக சாப்பிட்றான் பாரு, சாம்பார் சாப்பிட்டேன்னு வச்சுக்குவான். அப்போ எதுவுமே அவனுக்கு என்ன வராது, அந்த பண்புக்குள்ளே வராது. நீங்கள் ஒரு இயல்பு பண்புக்குள்ளே இருந்தால் தான் தேவதை பண்புக்குள்ளே போக முடியும். அதனால் ஆத்ம ஞானத்துக்கு மிகவும் உதவுறது ஒரு ஆரோக்கியமான உடல், ஒரு ஆரோக்கியமான மனநிலை, ஒரு ஆரோக்கியமான புத்தி, சிந்திக்கக்கூடிய புத்தி. இதெல்லாம் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் ஆத்மாவை குறிச்சே விசாரம் பண்ண முடியும். அதுதான் பேசிக்கு. அதனால தான் காயத்ரின்னா என்னென்னா அந்த மூணுத்தையும் சேர்த்து தர்றது இந்த காயத்ரி மந்திரம். அதனால் காயத்ரி அடிப்படை. காயத்ரி சந்தசா மாதான்னு சொல்கிறான். அதனால் குலதெய்வம்னு சொல்கிறான். அந்த குலதெய்வம் அதை நமக்கு கொடுக்கும்.
அப்படி கொடுக்கறதுனால திருமூலர் சொன்ன மாதிரி தான் இந்த விஷயம். எப்படின்னா, உடலினை முன்னம் இழுக்கென்று இருந்த உடல் இழுக்குதான், அது அழியக்கூடியதான், யாக்கை நிலையாமை தான், அனைத்தும் ஒத்துக்கிறேன். ஆனால் சாயந்தரம் வைத்த பசிக்குமே, கொஞ்சம் வேகமாக பேசினா கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுமே, குடிச்சிட்டு தானே பேசணும், சொல்லுங்க. அப்போ இயல்பு, நான் இந்த உடலுக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்கிறேன். ஜாலம், இந்த வலைக்குள்ளே வந்துட்டேன் உள்ள. அதனால தான் மதுரையில் வலைங்கன்னா வரான் சிவபெருமான். என்ன வலை? நம்ம என்னமோ மீனை பிடிக்கிறான்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த உடல் என்னும் வலையிலே ஆன்மாவை மிக அழகாக சிக்கி பிடிக்கிறான் வலைஞன். உலகத்திலேயே சிவபெருமான் தெய்வம் என்னன்னா, அது மீன் பிடிக்கிற வலை வச்சுன்னு எங்கேயாவது வலை வீசின்னு இருக்குண்டான்னா, எங்கேயாவது ஒரு ஆன்மாவை இழுத்துன்னு போய் நல்ல ஆன்மாவாக மாற்றி அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வலையை வீசி கொண்டு இருக்கிறான் சிவபெருமான் இல்லை? அப்போ சுபாவம். அதனால் இந்த தேவதை அப்படிங்கிறது இந்த எதிர்காலத்தை சொல்லும். அப்படி பிரத்யக்ஷத்தில் சொல்லுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லும். இந்த தேவதையை பற்றி 7 விதமான விஷயங்களை சொல்கிறா. இந்த குலதெய்வம் மொத்தம் 7 விதமாக சொல்லும். முதல்ல அது எப்படி சொல்லும் அப்படின்னா, பஞ்சபூத சேர்க்கையினால் ஆனது அதோட உடம்பு. அதனால் அதை 2 விதமாக பிரிக்கிறான். ஒன்று சைவம், ஒன்று அசைவம். இந்த அசைவம் இருந்தால் தான் குலதெய்வம். சைவம் இருந்தால் அது குலதெய்வம் இல்லை. சைவம் குலதெய்வமாக ஆகாதுன்னு நான் சொல்லலை. ரெண்டு சாமி ஒரே இடத்துல இருக்கும். அதில் ஒரு சாமிக்கு செய்வோம்பா, அந்த சாமிக்கு திரை வேற போடுவான். இந்த சாமி வெட்டும்போது இதை பார்க்காதும்பா. எதை வெட்டும்போது? ஏதோ ஒன்று பண்ணும்போது அதுக்கு வேற ஆள் பூசை பண்ணுவார், இதுக்கு வேற ஆள் பூசை பண்ணுவார். அந்த இரட்டை என்பது இருந்தால்தான் மனம் என்பது இருந்தால்தான் மனிதனுக்கு புரியும். அதனால்தான் குலதெய்வம் அப்படி இருக்கும். குலதெய்வம் எப்போதுமே ரெட்டையாக இருக்கும். ஒரு ஆண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம். அதுலேயும் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் யாருக்கும். அதே மாதிரி குலதெய்வம் இருக்கிற இடத்துல 2 இருக்கும். என்ன இருக்கும்? அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டு தெய்வம் கொல்ல தெய்வம்னு இருக்கும். கொல்ல தெய்வம்னு சொல்லுவான். வீட்டு தெய்வம், கொல்ல தெய்வம். என்ன இப்போ கொல்ல போச்சே அப்படின்னு கேட்குற வழக்கு இன்னும் இருக்கே. ஒரு தெய்வம் அந்த இடத்த விட்டு போயிடுதுன்னா அந்த வார்த்தை என்ன இப்போ கொல்ல போச்சுன்னு கேட்பான். அந்த கொல்லையில் இருக்கிற சாமி நகர்ந்தா அந்த வீட்டிலேருந்து ஒரு புணம் விழுமா. என்ன இப்போ கொல்ல போச்சு அப்படின்னு கேட்பாளாம். அப்போ தெய்வம் காமிக்குமா, இந்த இடத்துல தீட்டு இருந்தால் அந்த கொல்லையில் இருக்கிற தெய்வம் நகர்றது தெரியுமா. ஒன்றும் சாதாரணமாகலாம் இல்லை. தமிழன் ரொம்ப தெளிவாக சாமி கும்பிட்டுருக்கான். இந்த தெக்கத்திக்காராக தான் இந்த குலதெய்வ மரபை வச்சுருக்கான்னு சொல்கிறோம். இப்போ காளிதாசன் வரைக்கும் அது என்ன இருந்திருக்கு காமிக்கிறதுனால வடக்கையும் இருந்திருக்கான். இமயமலை பற்றி தான் அதிகமாக சொல்கிறான். அதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இமயமலை பற்றி வருது. அப்போ அது வரைக்குமே குலதெய்வ வழிபாடுங்கிறது என்ன இருந்திருக்கு. அந்த குலம் காக்கும் தெய்வம் அப்படிங்கிறது, அது குலம் காக்கணும்னா வாரிசை கொடுக்கணும், கல்யாணத்தை பண்ணணும். ஏன்னா கல்யாணத்துக்கு 2 முக்கியம். அப்படி தானே, கல்யாணம் பண்ணால் தானே குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தானே வாரிசு வரும், வாரிசு வந்தானே விளக்க முடியும். அப்போ மனிதனுடைய வாழ்வும் வளமும் செழிப்பாக்குவதற்கு இந்த குலதெய்வம் மிக முக்கியம். அப்படி தானே? கலையாத கல்வியும் குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் அன்பு அகலாத மனைவி தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை எல்லாவற்றையும் தரக்கூடியது குலதெய்வம் தான் சொல்கிறேன். புரியல? இப்போ இது எல்லாமே சரீர சௌக்கியம். இது இருந்தால் தானே ஆத்ம சௌக்கியம் வரும். காலம்புரை ஏந்தோடனே 2 இட்லிக்கே 4 தடவை யோசனை பண்ணியிருந்தா அப்புறம் பரமசிவனை பற்றி எப்படி யோசிக்கிறது? 2 இட்லிக்கே 4 தடவை யோசனை பண்ணால் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? வேறு சிந்தனை வந்துடுதோ இல்லையோ? அதனால் தெய்வத்தை பற்றி சிந்தனை உண்டாகணும் அப்படின்னு சொன்னாலே சரீரத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாகணும். அதனால் உடம்பில் ஈசன் கோயில் கொண்டான் என்று அதனால் சொல்கிறேன். அதனால் அந்த பஞ்சபூதத்தை என்ன பண்ணுவான்? பச்சையாக அதுக்கு நைவேத்தியம் பண்ணுவான். பஞ்சபூதம்னா ஒரு யாக்கை. அது ஆடாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம். நான் தயவு பண்ணி சொல்கிறேன், உங்கள் பாதார விந்தங்களை கேட்டுக்கிறேன். நான் வேறு எந்த நோக்கத்துலேயும் சொல்லலை அந்த விஷயம். அப்போ அந்த பச்சை பூதத்தில் அந்த சாமியை ஆவேசித்து பேசுகிறது. நீங்கள் நினைக்கிற கடையில் வாங்கிலாம் இப்போ எல்லாம் வெட்டுற வழக்கம்லாம் இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், செல்ல பிராணிகளாக இருக்கட்டும், வழக்கமாக கூட சீவி கொடுப்பான். அது அதுக்குன்னு வச்சுருப்பா. அந்த மட்டை எடுக்க மாட்டான், அந்த தேங்காய் எடுக்க மாட்டான். அந்த மட்டையை எடுத்து அதுலேருந்து விளக்கமாறு எடுத்து அதை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு வச்சுருவான். இதெல்லாம் வழக்கத்தில் இருந்திருக்கு. அந்த ஒரு மரத்தையே யாருக்காக? தெய்வத்துக்காகவே வச்சுருப்பான். அதை வெட்டுறதுக்கு மனசே வராது. நீங்கள் ஒரு ஆடை, ஒரு செல்ல பிராணியை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு
நீங்கள் அதை பலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அழுதுருவான் மனுஷன். ஏன்னா அதை அவ்வளோ தூரம் அதுக்கு வசதி, அதை கோயில் மாடான்னு கேட்பான். அது வயலில் மேய்ஞ்சா கூட யாரும் திட்ட மாட்டான். அப்படி ஒரு சுதந்திரம் அதுக்கு. எதுக்கு? ஒரு வீட்டுக்குள்ளே அதை அப்படியே வளர்த்து, அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூஜை. குலதெய்வத்துக்கு ஒன்று, டெய்லி ஒன்று, அதுக்கு பெரிய லிஸ்ட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் பூஜை. அந்த ஒரே ஒரு பூஜையை தான் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கும் ஒரு இனம் இறந்தவரை வழிபடுவதே நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்றோம்னு சொல்லுவான். சிரார்த்தம்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? சாமி. கல்யாணத்துக்கு ஐயரை வச்சுக்க மாட்டான். இன்றைக்கும் இருக்குது. அவள்லாம் தூய தமிழர்கள். நான் வேறு எதையும் தப்பாக சொல்லலை, எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. அவள் கூட இந்த இறந்தவர்களுக்கு என்ன பண்ணுவா? ஒரு படையல் போடுவாள், குல இலைன்னு போடுவாள். இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சை மாமிசம் வைத்தால் யாராவது ஒரு மனிதன் மேலே ஆவேசித்து பேசும். அது பேசுறது அப்படியே பலிக்கும். இப்போ ஆவேசித்து பேசுறது நீ சௌக்கியமா நான் சௌக்கியமானலாம் பேசிட்டு இருக்காது, சும்மாவும் பேசாது. அது பேசுறது பலிக்கும். என்ன கேட்குறோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை என்ன சொல்லும்? அதுதான் முதல்ல. ரெண்டாவது, அந்த அளவுக்குலாம் அதுக்கு சத்து இல்லை, நம்மளும் அந்த அளவுக்கு விட்டுட்டோம். நிறையா தேவதைக்கு அந்த வழிபாடு முறை ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகிறது, தடையாகிறது, புரிஞ்சிக்கலை. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல என்ன அப்படி புரிஞ்சுக்கலைன்னா அந்த இடத்துல ராத்தங்கிற வழக்கம் குலதெய்வத்துக்கு தான். அப்படி ராத்தங்கினா கனவுல வந்து சொல்லும். ராத்தங்கினா கனவுல வரும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், கனவுல வந்தாலும் அடுத்த விஷயம் சொல்கிறேன். உயிரோடு இருக்கிறவனா வராது, இறந்தவனா வரும். இறந்தவனை பற்றிய எண்ணம் அது கடவுளுங்கிறதுக்கு அறிவுறுத்துறதுக்கு சொல்கிறேன்னா, அது சின்ன குழந்தைகிட்ட வரும். அது இறந்தவருடைய அடையாளத்தை தெளிவாக சொல்லும். அது தேவதைன்னு அதுக்கு பாதிக்காமல் நம்மக்கிட்ட பேசும். இந்த குழந்தை வந்து பயந்துராது. குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு சாமி வந்தால் பயந்துடும். ஏன்னா அதோட வடிவம், அதோட விஷயம்லாம் வேறு. அதோட சுவாசம், அது நிற்கிற சந்நிதிக்கு முன்னாடி நீ நின்னாலே உனக்கு க்ஷேமம். அதனால் சந்நிதி, அந்த கதிர் வீச்சு நம்மளை வந்து ஒரு வருஷத்துக்கு அது க்ஷேமத்தை பண்ணும். அதுக்கு அடுத்த வருஷம் வர வரைக்கும் அவனை இழுத்துன்னு வரும். அது அவ்வளோது வல்லமை இருக்குது குலதெய்வத்தினுடைய பூஜைக்கு. அப்போ அதில் என்னென்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன குழந்தைகள்கிட்டையும் சொல்லும், யார்கிட்ட வேணாலும் சொல்லும். ஆனால் அந்த தேவதையோட அடையாளத்தை கரெக்டாக, மூதாதையர்களுடைய அடையாளத்தை அது என்ன சொல்லும் நம்புகிற மாதிரி. அதனால் எல்லா குடும்பத்தோடு தங்கணும். நான் வந்து தபாலில் காசு அனுப்பிச்சி விட்டுறேன், அங்கேருந்து அனுப்புங்கோ அப்படிங்கிறதெல்லாம் குலதெய்வத்துக்கு என்ன வச்சுக்கப்படாது. ஏன்னா அப்போ தான் பிரத்யட்சத்தில் வரும். நான் சொல்கிறது பிரத்யட்ச பிரமாணத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஒன்று சாமி ஆவேசித்து பேசுது, இல்லைன்னா என்ன பண்ணோம், சொப்பனத்தில் வந்துடும். அந்த சொப்பனத்தில் வருதுங்கிறது அப்படி காண்றவனுக்கு அவனை தெரியாது. ஆனால் அவன் தெளிவான அடையாளத்தை சொல்லுவான். எந்த தெளிவான அடையாளத்தை? அந்த இறந்தவனுடைய அடையாளத்தையோ அந்த தேவதையினுடைய அடையாளத்தையோ மிக தெளிவாக தெரியும். அது அந்த பூசாரிகளுக்கு மிக தெளிவாக தெரியும் இது சாமி. எந்த பூசாரிகள் இங்கே பூஜை பண்ணுறாளோ இல்லையோ அவாகிட்ட அது பேசும். மூணாவது, நம்மளே கேட்குறோம், அசரீரி உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தார், சும்மா இரு சொல்லறேன்னு சொன்னார் அப்படின்லாம் சொல்கிறோமோ இல்லையோ. அப்போ காதில் என்ன விழும்? அந்த ஒளி விழும். அதே மாதிரி படையலில் உப்பு குறையும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சாமி தொட்ட சாதம் குறையும். அது படையல். நான் சொல்கிறது நைவேத்தியம் இல்லை. நைவேத்தியம் நிரும சமயங்கள் செய்கின்ற வழிபாட்டு முறையை பற்றி நான் இப்பொழுது பேசவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொள்ளுகிறேன். இது சிவாகம கருத்து. நம்ம ஆத்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஆத்மாவை கடவுளாக கும்பிடுறவாளுக்கு மாத்திரம் அது சாத்தியம். தன்னோட இருப்பை அது நிறுவிட்டு போகுது. எந்த இருப்பை? அது பஞ்சபூதத்துக்கு அது கட்டுப்படாது. நெருப்பு வாயில் போட்டுக்கும், சட்டி அப்படி கையில் தூக்கும், நெருப்பு மேலே நடக்கும். நெருப்பில் மல்லிகைப்பூ அள்ளி போட்டால் வாடாது, மலரும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி காமிக்கும் இந்த குலதெய்வம். நான் வந்திருக்கேன்டான்னு சொல்லும். அது சொல்கிறது அவ்வளோ தெளிவாக இருக்கும். அது சொல்கிற வாக்கு பலிக்கும். அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறைகள் எல்லாம் பாரம்பரியமின்றி குறைந்து விட்டன. அப்படி குறைஞ்சி போகும்போது திரிந்து விட்டதுன்னு சொல்லலாம். குறைந்து விட்டதுன்னு சொல்கிறத விட என்ன பண்ணணும்? திரிந்து விட. சாமி தமிழர்களுடைய வழிபாட்டில் சாமியை கேட்டால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அது அந்த பிரச்சனையும் தீர்த்துருக்கு.
அவசர காலத்தில் கும்பிட்டுருக்கான், அதான் பெரிய விஷயம். இன்றைக்கி ஒன்றும் அவசரம், தலை போகிற அவசரம் எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு மன்னன் போராடுறான், திடீர்னு எப்போ வரான்னு தெரியாது, 4 வீட்டை கொளுத்தி விடுவான், 2 பேர் செல்வத்தை எடுத்துன்னு போடுவான். அதுதான் மிகப்பெரிய போராட்டம். அங்கே போய் பங்கு பிரிச்சுக்குவான். அதை அந்த ஆணிரை கவர்தல்னு அதுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கும். அங்கே இவ்வளவும் ஒரு இடத்துலேருந்து பிடிச்சின்னு போகிறான்னா அவனோட விஷயம் கஷ்டம் தானே. அப்போ அதை பிரத்யட்சமாக முன்னாடி வந்து சொல்லிடும். யுத்தத்தில் வரும்போதே இங்கே வந்து சொல்லுவோம், இவாளெலாம் ரெடி ஆகிடுங்கோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் பேசின தெய்வம்லாம் இருக்குது. அதனால் பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு மனிதன் புரிந்து கொள்ளுகிற வகையிலே அந்த வயது, அந்த அனுபவம், அந்த அறிவு சார்ந்து உணர்த்த வல்லது எதுவோ அதுவே தேவதை. அதனுடைய உதவி கொண்டு நம் எதிர்காலத்தை புரிந்து கொண்டு நம்மளுடைய செயல்களை விரைவுபடுத்தி நம் காரியத்தை துரிதப்படுத்தி சாதித்து கொள்ளலாம் என்பதுதான். அதுதான் குலதெய்வத்தோட சம்பந்தத்தை தான் இந்த தெய்வ சம்பந்தத்தோட ஆத்மாவை சொல்கிறோம். அதனால் யாருமே ஆத்ம விசாரம் பண்ணணும்னா முதல்ல குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை அவர்கள் பூரணமாக பெற வேண்டும். பெற்ற பிறகு சரீர வளத்தை பெற்று நலத்தை பெற்று அதன் பிறகே ஆன்ம விசாரம் செய்ய வேண்டுவதாக சொல்லுகிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. சொல்லுங்க. அப்படி விஷயம் இல்லை. என்னன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு தடவை சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னா தினசரி வீட்டில் விளக்கேற்றி அந்த சாமியை நம்ம கும்பிடுவோம். கோயிலில் போய் ஆடு வெட்டி கோழி வெட்டி அதெல்லாம் கும்பிடுறதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனால் வீட்டில் காலம்பரை விளக்கேற்றி அதே சாமியை தான் கும்பிடுவோம். ஒருவேளை சாப்பாடு அப்படிங்கிறத பொங்கிட்டா அப்படியே அந்த சாத்தை எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அந்த வழக்கம் இன்னும் இருக்குது. அதனால தான் நீங்கள் ஆடி மாதத்தில் அங்கேயே முன்னாடியே பொங்கி அப்படியே வச்சு அப்படியே நைவேத்தியம் பண்ணுவாங்க. இப்போ நிரும சமயங்களில் நீங்கள் பண்ணுற நைவேத்தியம் ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே உள்ளே மடப்புளி போட்டு அங்கே தனியாக நைவேத்தியம் போட்டு அதுக்கு ஆள் போட்டு நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் யாகசாலையில் சாமி உள்ள சாமி யாகசாலையிலேயே ஒரு அடுப்பு வச்சு நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் சொல்கிற அந்த விஷயம் கிடையாது. இப்போ இன்னும் குலதெய்வ வழிபாடு வீட்டில் 365 நாளும் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா விரிவாக இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கோயில் ஒரு ஸ்தானம் ஒரு இடத்துல அதோட இடத்துல இல்லை, உங்கள் இடத்துல அதை நினச்சி ஒரு விளக்கேற்றுறீங்க நீங்கள். அதுதான் குல விளக்குன்னு சொல்கிறோம். அந்த விளக்கை தான் கல்யாணத்தப்போ கொண்டு வந்து கொடுப்பா. அந்த விளக்கை தான் பின்னாடி பிடிச்சிட்டு இருப்பா. அந்த விளக்கை தான் செத்தா தலைமாட்டில் ஏற்றுவா. குலதெய்வம் தான் அது. இறந்தால் அந்த ஆன்மாவுக்கு துணையாகும், இருந்தால் அந்த உடம்புக்கு துணையாகும், வாழ்ந்தால் இந்த மனசுக்கு துணையாகும். சரியான கேள்வி. தென்புலத்தாருக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், குலதெய்வம் அப்படிங்கிறது தென்புலத்தாரை 7 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 7 வகையால் 7வது ஸ்டேட்டஸ்ட்டை அடைந்த பண்புடையது தான் குலதெய்வம்னு சொல்கிறான். 7வது ஸ்டேட்டஸுக்கு போகுது. அது அந்த இடத்துக்கு போனால் அதுக்கு எந்த விதமான சட்டமும் செல்லுபடியாகாது. ஒரு உதாரணம் பாருங்க. நம்மலாம் ரோட்டில் போனால் எல்லா ட்ராவலிங் ரூல்ஸு எல்லாம் செல்லுபடியாகும். திடீர்னு அந்த பக்கம் ஒரு அரசு போகிறது, ஒரு அரசர் போகிறாருன்னா எல்லாம் அவனே கிளியர் பண்ணி விடுவான். அதை தடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது சாதாரண அதிகாரிகளுக்கு அது கிடையாது. அது கிடையாது. ஏதோ போவான், இவனும் ஓரமாக போவான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா ரூலும் செல்லுபடியாகும், எல்லா சட்டமும். ஆனால் அரசுக்கு என்ன கிடையாது. அப்போ அந்த அதிகாரியில் முதல் நிலை 2ஆம் நிலை 3ஆம் நிலை கிரேடு வச்சுருக்கோமோ இல்லையோ, அதில் கடைசி அதிகாரிக்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி 7ஆம் நிலையை அடைந்த பித்திருக்கள் குலதெய்வம் ஆகிறார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. முதல் நிலை 2ஆம் நிலையில் இருக்கிறவங்க திருப்பியும் அடுத்த பிறவிக்கு போகலாம். இந்த குலதெய்வத்தில் இருக்கிறவங்க அடுத்த பிறவிக்கு போக மாட்டாங்க. அவங்க இறைவனாகவே ஆகிடுவாங்க. சொல்ல முடியாது. அவங்க மீண்டும் அவங்களுக்கு பிறப்பு இருக்கலாம். பித்ருலோகத்துக்கும் போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போகலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ரூட் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இந்த குலதெய்வம் அப்படி கிடையாது. அப்புறம் ஆமாம், நித்திய சூரி மாதிரி இருப்பான். என்ன விஷயம் இதுக்கும் அதுக்கும்னா, அது சரீரத்தை பிரதானமாக வச்சுருக்கு, இது ஆத்மாவை பிரதானமாக வச்சுருக்கு. அதான் வித்தியாசம். சரீர பிரதானம் குலதெய்வம். அது கருணையினால் நம்ம வம்சத்துக்கு இதுலேருந்து வெளியில் வந்திருக்கோம், நம்ம வம்சத்தை விட்டுறக்கூடாதுன்னு அது பாதுகாத்துருக்கு. அது கருணை இயல்பு, அதுக்கு ஆற்றல் இயல்பு. அது வரம்பிடணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்டேட்டஸுக்கு போயிடுதுன்னா அதுக்கு ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றல் அதுக்கு இயல்பாகவே இருக்குது.
அதனால் அது நம்மளை நன்னா தெரியும். குலதெய்வத்துக்கு வேறு யாரையும் நம்ம அழிச்சுன்னு போக வேண்டாம். நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுக்கு தான் அது வரமும் கொடுக்கும், அது செய்யக்கூடிய வல்லமையும் கொடுக்கும், அது வாழ்க்கையை தான் கொடுக்கும். முக்திக்கு அது சாதனமாகுமே தவிர முக்தியை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அதுக்கு இல்லை. அப்புறம் நான் உடனே குலதெய்வத்தை குறை சொல்கிறேன்னு யாரும் நினச்சேன். அதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். நான் இந்த சப்தத்துக்கு வியாக்கியானம் கொடுத்துட்டுருக்கேங்கிறத புரிஞ்சுக்கணும் தயவு பண்ணி. ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ரெண்டுமே இருக்கும். ஆமாம், ரெண்டுமே. ஆண் தெய்வங்கிறது காவலை குறித்து இருக்கும், பெண் தெய்வம் ஐஸ்வர்யத்தை குறித்து இருக்கும். சில இது மாறி வரும், அவ்வளோதான். ஒன்று துன்பத்தை அழித்தல், ஒன்று நன்மையை கொடுத்தல். வையத்துள் வாழ்வாங்கு வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிற? அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. குலதெய்வமாக ஆகிறதுக்கு தேவதையோட சம்சர்க்கம்லாம் வேணும். சாதாரணமாக உலகில் பெரிய வாழ்க்கை, ரொம்ப சௌக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு வச்சுங்களேன். பெரிய பதவியில் இருக்கார், அவர் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் அப்படின்னா கூட அவளுக்கு இறந்தால் மரணம் தான். அவளுக்கு எப்போதும் போல் பிறவியெல்லாம் உண்டு. குலதெய்வம் தேவதை கூட சம்மந்தப்பட்டது. அது வாழும்போது அது தேவதை கூட சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த தேவதை கூட சம்மந்தப்பட்டு அதனால் வரக்கூடிய சில கூடுதல் ஆற்றல்லாம் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி சிவத்தோட நேரடி சம்பந்தம் உண்டு குலதெய்வத்துக்கு. சுத்தாத்மாவாக இருக்கும்போது சிவன் தான் எல்லாருக்குமான அந்த செய்யக்கூடிய பண்பு. ஆனால் அது சரீரத்தில் இருக்கிறதுனால அந்த வோல்டேஜ் மாத்திரம் எடுத்துக்குது. அப்படி சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்லியிருந்தா இவாளையெல்லாம் குலதெய்வம்னு சொல்லியிருக்கணும். நீ எப்படி போனாலும் அதில் சிக்கல் இருக்குது. குலதெய்வங்கிறது வேற, இவாளெல்லாம் சைவ சித்தாந்தி, சிவனை கும்பிட்டு மேலே போனவா, மோட்சத்துக்கு போனவா. இந்த கான்செப்ட் வேற, குலதெய்வ கான்செப்ட் வேற. அது ஆன்மா சரீரம் அதோட ஒட்டி வருது. அதுக்கு மேல் விசாரம் அது. நீங்கள் இதுக்கும் அதுக்கும் இப்போ மனிதன் எதில் வேணாலும் போகலாம். ஆனால் ஃப்ளைட்டுங்கிறது வேறு விஷயம். திடீர்னு அடுத்த கிரகத்துக்கு ராக்கெட்டில் போகிறேன் அப்படின்னா அதில் போகிறது ரொம்ப கம்மி. அப்படி தானே? இப்போ ராக்கெட்டில் போகிறதுங்கிறது என்னது? போயிட்டு வந்திருக்கா, யாரோ 2-3 போயிட்டு வந்திருக்கா, சந்திரமண்டலத்தில் இறங்கியிருக்கா. அந்த மாதிரி இருக்கிறவாளை குலதெய்வம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் மாதிரியும் போக முடியாது. நீங்கள் சாதாரணமாக பஸ்ஸில் போகிறவன் இருக்கான், ட்ரெயினில் போகிறவன் இருக்கான், ஃப்ளைட்டில் போகிறவன் இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ 2 பேர் தான் அயல் கிரகத்துக்கு போயிட்டு வந்திருக்கா. அந்த மாதிரி குலதெய்வ பதம். குலதெய்வத்துக்கும் சிவத்துக்கும் சம்மந்தம் உண்டு, குலதெய்வத்துக்கும் பிற தேவதைக்கும் சம்மந்தம் உண்டு, குலதெய்வத்துக்கு ஆற்றல் உண்டு. சாமானியமாலாம் குலதெய்வமாக ஆக முடியாது. குலதெய்வத்துக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, ஒரு அளவு. அந்த பண்பை தான் நம்ம அதை சொல்கிறோம். சாதாரண பண்பை என்ன சொல்ல முடியாது, குலதெய்வ பண்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 6 பண்புகளை கடந்து போகணும். அது 6 பண்புகளை கடந்து வரத்துக்குள்ளே அது திருப்பி சோழ்ச்சிக்கு வந்துடும். அப்படிலாம் கிடையாது. ஆண் தெய்வத்துக்கும் பலி இருக்குது, பெண் தெய்வத்துக்கும் பலி இருக்குது. சில காளிலாம் இருக்கும், ஆண் தெய்வம் சைவமாக இருக்கும். பால்முனின்னு சொல்லுவா, அது சைவமாக இருக்கும். காளின்னு சொல்லுவா, அது மாமிசம் சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மாமிசத்தோடு அதுக்கு தொடர்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த மாமிசத்தை காப்பாற்றுறது தான் குலதெய்வம். இந்த மாமிசங்கிறது அதான் சைவத்தில் எது மாயைன்னு சொல்கிறாலோ அதை காப்பாற்றும். மாயை இல்லாமல் ஞானம் இல்லை, மாயை இல்லாமல் ஞானம் இல்லை. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.